வேற என்னடா ஆச்சு? டேய்! அப்ப அந்த பொண்ணுக்கு நீ தான் மாப்பிள்ளைன்னு கடைசி வரைக்கும் தெரியாதா? தெரியாதுடா. ஏன்டா சொல்ல? டேய்! அந்த சிச்சுவேஷன்ல அதெல்லாம் சொல்லணும்னு தோணல மச்சான். அதுவும் கரெக்ட் தான். அந்த பையன் என்னானா? திரும்பி பசங்கலாம் கூட்டு வந்தானா? அவலாம் திரும்ப வரல. நான் அந்த பொண்ண மட்டும் சேஃபா வீட்ல போய் எறக்கி விட்டேன். அதான்டா, ஒழுங்கா என் கூட பிபிஓ வேலைக்கே வந்துடுறா. டேய்! பிபிஓ வேலைலாம் ஜாயின் பண்ணா அக்ரீமெண்ட் போடுவாங்க மச்சான். அப்படியே அக்ரீமெண்ட் இல்லாத பிபிஓ வேலைக்கு போனாலுமே, வேலைய விட்டு விடணும்னா 3 மாசம் நோட்டீஸ் பீரியட் இருக்கும். அப்படியே லைஃப் லாங் போயிடும் மச்சான். திரும்ப பிபிஓ விட்டு வேற வேலைலாம் தேட முடியாது. அதனால தான்டா, எனக்கு தேவைப்படுற கொஞ்சம் காச வாடகைக்கு கார் எடுத்து, அப்பப்ப கொஞ்சம் சம்பாரிச்சுக்கிட்டு, சைடுல என்னோட இன்டர்வியூக்கு பிரிப்பேர் பண்ணிட்டே இருக்கேன் மச்சான். ஆமா, இன்னைக்கு ஏதோ முக்கியமான இன்டர்வியூ இருக்குன்னு சொன்னல்ல? ஆமா. அத நீ போய் பாரு. எனக்கும் அப்படியே டைம் ஆயிடுச்சு. நான் அப்படியே வேலைக்கு கிளம்புறேன். ஓகேடா.